எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயகனுக்கு தான் இப்போதைக்கு நீதி கிடைக்கல, நீதியை வழங்கலை. அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிட விடாமல் யார் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் எது எப்படியோங்க, விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்ததுக்கப்புறமா யார் யாரோ என்னென்ன வேணும்னாலும் பண்ணி பார்க்குறாங்க. விஜய் அவர்களை அரசியலை விட்டு துரத்தணும், அவர் திரும்ப வந்து சினிமாவில் நடிக்க போயிடணும் அப்படி சொல்லிட்டு எவ்வளோ பேர் வந்து தாக்குதல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவதுங்க, ஒருத்தரை சேர்ந்து 10 பேர் அடிக்கிறாங்கள்ல, ஆனால் அந்த 10 பேர்கிட்ட அடி வாங்குறான் பாருங்க, அவன் தாங்க வீரன். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை யார் விமர்சனம் பண்ணாலுமே அந்த எல்லாரும் பண்ணக்கூடிய விமர்சனங்களை ஒட்டச்சிட்டு தகர்த்தெறிஞ்சிட்டு ஒருத்தர் வந்து களத்தில் நிற்கிறார்ல, அவர் தாங்க உண்மையான தலைவருக்கு அர்த்தம். உண்மையான தலைவனுங்கிறது இப்போ யார் எது பண்ணாலும் சரி. இன்றைக்கி மிகப்பெரிய தமிழக வெற்றி கழகத்துக்கு, அவருடைய தொண்டருக்கு, விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு, மக்களுக்கு, எந்த சின்னத்திலடா விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மக்களுக்கு அருமையான இனிப்பான செய்தியை இன்றைக்கி தேர்தல் ஆணையம் சொன்னாங்க. விஜய் அவர்களுடைய சின்னம், தமிழக வெற்றி கழகத்துடைய சின்னம் அப்படின்னா விசில் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் அறிவித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இனிப்புகளை வழங்கி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா விசில் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பரிச்சயமான, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சின்னமாக அமைஞ்சதில் எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. அவங்களுடைய சந்தோஷத்துக்குள்ள, அவங்களுடைய மகிழ்ச்சியில் நானும் வந்து பங்கு பெற ஆசைப்பட்றேன். ஏன்னா இனிமேல் ஒவ்வொரு மேடைகளும் பார்த்திங்கன்னா, மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், மாநாடாக இருக்கட்டும், இன்னும் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா சத்தம் கேட்கல பிகிலு அப்படிங்கிற மாதிரி சத்தம் பிளக்க போகுது உண்மையிலேயே. ஏன்னா மாநாட்டில் வரக்கூடிய மக்களுக்காக இருக்கட்டும், பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு விசிலை வந்து கையில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. நிச்சயமாக ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் பொதுமக்கள்கிட்ட விஜய் அவருடைய தொண்டர்கள்ட்ட விசில் கொடுப்பாங்க. விசில் பறக்கிற சத்தம்ல பயங்கரமாக இருக்க போகுதுங்க. இனி தாங்க தெரியும் விஜய் அவர்களுடைய வேறு மாதிரி ஆட்டத்தை பார்க்க போகிறோம்.